அண்மைச் செய்தி. கிருஷ்ணகிரி பர்கூரில் என்சிசி முகாமில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தில் தொடர்புடைய பணியாளர்களுக்கு என்சிசியுடன் எந்த தொடர்பும் இல்லை என்று என்சிசி தலைமையகம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். கிருஷ்ணகிரி பர்கூரில் என்சிசி முகாமில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய பணியாளர்களுக்கு என்சிசியுடன் எந்த தொடர்பும் இல்லை என்று என்சிசி தலைமையகம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தனியார் பள்ளி ஒன்றுல என்சிசி பயிற்சி வகுப்புல அந்த பயிற்சியாளர் ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும், இதனைத் தொடர்ந்த விசாரணையில அந்த பள்ளியினுடைய தாளாளர் உட்பட மொத்தமாக 8 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை தீவிர விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில இது தொடர்பாக இந்த தேசிய மாணவர் படையினுடைய தலைமையகம் ஒரு விளக்க அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அந்த பர்கூர் பகுதியில இது போன்று எந்த விதமான தேசிய மாணவர் படையும் பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக முகாமாக அது இல்லை என்ற விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். இந்த குறிப்பிட்ட பள்ளியில இது என்சிசியை பதிவு செய்து அவர்கள் நடத்தவில்லை என்றும், இது ஒரு போலியான தேசிய மாணவர் படை, அதாவது போலியான என்சிசி முகாம் என்று விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. புகார் அளிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக அதில் குறிப்பிடக்கூடியது தொடர்ந்து என்சிசி முகாமில் நடந்தது போன்று குறிப்பிடுகிறார்கள். இது தவறான செய்தி என்றும், இதில் இருக்கக்கூடிய நபர்களும் இது பதிவு செய்யப்பட்ட நபர்கள் இல்லை எனவும், என்சிசியில முறையாக பயிற்சி அளிக்கப்பட்ட நபர் அதற்கு பயிற்சியாளராக இல்லை எனவும் அதில் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இது குறித்து காவல்துறை தரப்பிலும் என்சிசி தலைமையகத்திலிருந்து தொடர்பு கொண்டு உரிய விளக்கத்தை எழுத்துப்பூர்வமாக அவர்கள் அளித்திருப்பதாகவும், இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேசிய மாணவர் படையினுடைய தலைமையகத்தினுடைய துணை இயக்குனர் ராகவ் இது தொடர்பான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்.